வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ பிரகலாத் ஜோஷி புதிய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய வெற்றி, சிஜேபியின் வெற்றி, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைத்த வெற்றின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவரை தர்மேந்திர பிரதான பதவிகளுக்கு வச்சுட்டோன்னு கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அதை கொண்டாடுறாங்க. மாணவர்களுக்கான வெற்றி, இளைஞர்களுக்கான வெற்றி, ஜென்சி கிட்ஸுகளுக்கான வெற்றிங்கிறாங்க. எல்லாம் வெற்றி தான். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற செய்திகளையும் ஒரு ஊடகவியலாளனா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா தர்மேந்திர பிரதானை விட 1000 மடங்கு இந்துத்துவ உணர்வுடையவர் தான் இந்த பிரகலாத் ஜோஷி. இவருடைய வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹுப்ளியில், கர்நாடகா பார்டரில், மராத்தியா பகுதிகளில் இவர் எந்த அளவுக்கு இந்துத்துவ உணர்வுடன் செயல்பட்டிருக்கிறார், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் மீது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தர்மேந்திர பிரதானை விட வீரியமான இந்துத்துவ உணர்வாளர். இதைத்தான் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் காரங்களும் தங்களது வலைத்தளங்களில் பெருமையா, என்ன தர்மேந்திர பிரதான் அனுப்பிட்டீங்களா, வந்துட்டார் பாரு பிரகலாத் ஜோஷி, யார் தெரியுங்களா, நாடி நரம்பெல்லாம் ஆர்எஸ்எஸ் ரத்தம் ஊறியவர் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது. இது எந்த விதத்திலையும் தர்மேந்திர பிரதான்கிற ஒரு நபர் இங்கே பதவி இறக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார். மோடிக்கோ, பாஜகவுக்கோ, அமித்ஷாவுக்கோ, இந்துத்துவ உணர்வுக்கோ, நீட்டை நிலைநிறுத்தும் அந்த ஆதிக்க சக்திகளுக்கோ துளியும் பாதிப்பு வரல. அந்த பாதிப்பை நம்ம இன்னும் ஏற்படுத்தவே இல்லை. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். ஒரு தப்பு செஞ்சவர், முறைகேடு அப்படிங்கிற குற்றம் சாட்டி அதுக்கு போராடி அதுக்கு நீங்க அவங்கள பதவி விலக வச்சிருக்கீங்க. ஆனால் இனி என்ன நடக்க போகுது? நீட்டை நீக்கிற போறாங்களா, இல்லை நீட்டை ஒழுங்குபடுத்தி நடத்துவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துல தான் நம்ம இன்னொன்று பார்க்க போனோம். இந்த நீட்டு திணிப்புக்கு பின்னால் இந்துத்துவ கொள்கை இருக்கிறது. ஒரே நாடு ஒரே மதம்ங்கிற கொள்கை இருக்கு. இந்த நீட் முறைகேடுக்கு எதிரான அந்த போராட்டம், சிஜேபிக்கு அந்த கிரெடிட் கிடைச்சிச்சு. அங்கே போராடிய அந்த வெள்ளை கலர் பசங்க, வெள்ளையா இருக்க பசங்க, பணக்கார விட்டு பசங்க, அப்பர் கேஸ்ட் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இளைஞர்கள் நாங்கள் மகிழ்ச்சி. ஆனால் குறிவைப்பது இவர்கள், இந்த அதிகார வர்க்கம் யாரை குறிவைக்குது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பேரை நான் சொல்கிறேன், அவர் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் பேர் ஜுனைத் பாய். அவர் இதை கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவரோட இது அந்த ஜுனைத் பாய் அப்படிங்கிறவர் தான் இப்போ நம்ம பேசணும், ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்கம் பிரகலாத் ஜோஷி வந்தது, இன்னொரு பக்கம் ஜுனைத் பாய். யார் இந்த ஜுனைத் பாய்னா, அந்த கரப்பான் பூச்சி பார்ட்டி ஏற்பாடு செய்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சோறிட்டவர், தண்ணி கொடுத்தவர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோறு போடுறாரு, வாழைப்பழம் கொடுக்குறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் கொடுக்குறாரு பாருங்க. அவர் அவ்வளோ உதவிகள் அந்த மாணவர்களுக்கு செஞ்சுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவரை மாதிரி நபர்கள் இருப்பதுனால தான் அந்த போராட்டமே இவ்வளோ சிறப்பாக நடந்தது. மாணவர்கள் உயிரோடு இருக்க முடிந்தது 2 மாதத்தில். இல்லாட்டி அந்த காவல்துறை அடக்குமுறையை மீறி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அந்த இரவு பாதுகாப்பாக இருந்ததுக்கு இந்த ஜுனைத் பாய் போன்றவர்கள் தான் காரணம். இந்த ஜுனைத் பாய் என்கின்ற தன்னார்வலர் உதவி செஞ்சுருக்கார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் கலைஞ்சிருச்சு. ஜந்தர் மந்தரில் கலைந்து போனவர்கள் வீடுகளுக்கு போயிருப்பாங்க, எல்லா மாணவர்களும் கிட்டத்தட்ட. அந்த கரப்பான் பூச்சி தலைவரும் என்ன சொல்கிறாரு, நம்ம போராட்டம் வெற்றி, அமைதியாக வீடு திரும்புங்கன்னு இருக்காங்க. ஒரு பெரிய இமாலய சாதனை சாதித்தார்கள், மகிழ்ச்சி. இப்போ இந்த ஜுனைத் பாய் போன்றவர்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நடப்பது பாஜக கவர்மெண்ட். இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இஸ்லாமியர். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கவர்மெண்ட், டெல்லியில் பாரதிய ஜனதா கவர்மெண்ட். இப்போ ஜுனைத் பாய் போன்றவர்களை தான் அவங்க எளிதில் அடையாளம் கண்டு அடுத்து அழித்துளிப்பது, அடிப்பது, உதைப்பது, மிரட்டுவதுங்கிற வேலையில் ஈடுபட்டுட்டாங்க. இந்த ஜுனைத் பாயை, உனக்கு எங்கிருந்து ஃபண்டு, என்ன பணம், நீ யாரு, நீ ஆப்கானிஸ்தானா தாலிபானா அப்படிங்கிற அந்த கேள்வியில வறுத்தெடுத்து அவர் ஃபேமிலி குடும்பத்தை எல்லாம் பண்றாங்க. அவர் அழுகிறார். அந்த சேனல்லே பாவம் அந்த மனுஷன் அழுகிறார். ஏண்டா, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு பதறலாம், போலீஸுக்கு பயப்படலாம், நல்லது செஞ்ச காரணத்துக்காக அவன் குடும்பத்தையே மிரட்டுறான். இது என்ன கொடூரம் பாருங்க. இந்த உலகத்துல இஸ்லாமியரா பிறப்பது, வட இந்தியாவில் இஸ்லாமியரா பிறப்பது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு சூழல், ஒரு அமைப்பு இருக்கான எங்கேயுமே இல்லை. நான் முஸ்லீம் கிடையாது, நாங்கள் பார்க்கறதுல பல பேர் முஸ்லீம் கிடையாது. அதை பார்த்தாலுமே தமிழ்நாட்டு முஸ்லீம், தமிழ் தெரிஞ்ச முஸ்லீமாக இருப்பீங்க. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தலுங்கிறது கண்டிப்பாக வராது, வரக்கூடாது, நம்ம வரவிட மாட்டோம். ஏன்னா அவங்க இங்கே ஒரு நாடாரோடைய மறவர், பல்லரு, கோணாறு, பறையரு எல்லாரும் ஒன்று மாமா மச்சானா பழகிட்டு இருக்கிறோம். அதனால் இங்கே அப்படி ஒரு நிலை வராது, வரவும் கூடாது, நம்ம வரவிட மாட்டோம். ஆனால் வட இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நிலை பாருங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் பேரிடர் காலங்களில் இஸ்லாமியர்கள் அவங்க மார்க்கத்தில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில்
இது நாங்கள் இந்த உலகத்துக்காக செய்யலை, மறுமைக்காக செய்கிறோன்னு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் பேரிடர் காலங்களில், புயல் காலங்களில், மழை, ஏதாவது ஒரு பிரச்சனை, மக்கள் கொரோனா காலத்தில் பணத்தை புதைக்கிறதுல பிரச்சனை, எந்த மதமாக இருந்தாலும் நாங்கள் அந்த உடலை மரியாதையாக அடக்கம் செய்கிறோம். எல்லாரும் செல்ல தயங்குகிற, செய்ய தயங்குகிற, பயப்படுகிற விஷயத்த எங்கள் மார்க்கம் எங்களை காப்பாற்றும், அல்லாஹ் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு நம்பி அவங்க பல்வேறு உதவிகளை செய்வாங்க. வெள்ளத்தில் ஒருத்தர் நெஞ்சு வரையும் இருக்கிற தண்ணியில் நடந்து போய் சாப்பாடை வச்சுக்கிட்டு இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு முஸ்லீம் கேட்குறாரு. அங்கேருந்து ஒரு ஐயர் வர்றாரு, பாவம் அவர் வயசானவர் போல, பாவம் ஒரு ஐயர் வயசான தாத்தா பாட்டி வர்றாங்க, கொஞ்சம் இங்கே தாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு வெஜிடேரியனா நான்வெஜ்ஜான்னு கேட்டு தலையிலேருந்து எடுத்து தர்றாரு. இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தவு ஜமாத்தாக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், என்டிஎஃப் தேசிய தவு ஜமாத்தாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எந்த முஸ்லீம் அமைப்பாக இருந்தாலும் பேரிடர் காலங்களில் உதவுவது. ஸ்டெர்லைட்டில் தமுமுகவினுடைய அந்த ஆம்புலன்ஸ் போய் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறது என்பதை யார் பதிவு செய்கிறார்? தமுமுக பதிவு செய்யலை, அதன் தலைவர் பேராசிரியர் ஜவாஹருல்லா பதிவு செய்யலை, அருணா ஜெகதீசன் சொன்னாங்க. இந்த ஸ்டெர்லைட்டில் அந்த துப்பாக்கி சூட்டில் தமுமுகவினுடைய ஆம்புலன்ஸ் மட்டும் உதவி செய்யலைன்னா இன்னும் பல உயிர்கள் போயிருக்கும், பல உயிர்கள் போக வேண்டியதை போராடி காப்பாற்றிய பெருமை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு உண்டுன்னு சொன்னாங்க. இப்படி தமுமுகவாக இருக்கட்டும், எஸ்டிபியா இருக்கட்டும், தவு ஜமாத்தா இருக்கட்டும், தேசிய தவு, எந்த இஸ்லாமிய அமைப்புகளாக இருந்தாலும் பேரிடர் காலங்களில் தங்கள் உயிரை பணயம் வைத்து இதை நான் செய்கிறதே எனக்கு பெருமை, இதை செய்யாமல் நான் எதுக்குடா வாழணும், சக மனிதன் அவன் இந்துவோ கிறிஸ்டினோ அவனுக்காண்டி வீடு திறந்து விடாமல், பள்ளிவாசலை திறந்து விடாமல் அவன் பசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் எப்படியா பிரியாணி சாப்பிட முடியும்? இப்படி யோசித்து இஸ்லாமியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் வட இந்தியாலையும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க போல. இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், வட இந்தியாவில் இந்த இவர் என்னங்க செஞ்சாரு? டெல்லி ஜந்தர் இருக்குன்னா அவசியமா? இவர் என்ன புரோக்கரா? இதில் இவ்வளோ கமிஷன் எனக்கு கிடைக்கும், சிஜேபி பார்ட்டி உங்கள் போராட்டம் ஃபுல்லாக நான் தான் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன், வாழைப்பழம், பணம், சாப்பாடு, ஜூஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்துடுங்க, பார்த்து செஞ்சு விடுங்க, எல்லாம் வரலாம் பண்ணிக்கிறேன். அவர் என்ன மெர்ச்சண்டா, வியாபாரியா? அதில் கமிஷன் புரோக்கர் அடிக்க? மனிதாபிமானத்தில் அவங்க என்ன முஸ்லீம் அமைப்பா? சிஜேபி எதுவும் முஸ்லீம் அமைப்பா? இல்லை இவங்க சொந்தக்காரங்களா யாரும் கலந்துக்கிட்டாங்க? இந்துவோ கிறிஸ்டினோ மார்வாடியோ ஜெயினோ பிராமினோ தலித்தா அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. பிள்ளைங்க படிப்புக்காண்டி போராடுது, ஒரு கோரிக்கைக்காக போராடுது. நான் சிஜேபியில் கிடையாது, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு உதவுற இடத்துல நான் இருப்பேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் பல பேர் இருக்கிறதுனால தாங்க சமுதாயத்தில் இவ்வளவு கெட்டவங்க இருந்தும் அப்பாவிகள் பிழைக்க முடியுது. அந்த மாதிரி மனிதர்களை காப்பாற்றுகின்ற மீட்கின்ற மனிதர்களுங்க இந்த ஜுனைத் பாய் போன்றவங்க. இவர் முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் விடுங்க, யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் செய்யாதது அந்த மனுஷன் செஞ்சிருக்கான். போராட்ட களத்தில் நின்று கோஷம் போடுவது, அது நாங்கள் ஒரு போராட்டத்துக்காக நிற்கிறோன்னு சொல்றது வேற ஒரு பக்கம். நீ நின்று கத்துமா, உனக்கு தொண்டை வந்துச்சுன்னா நான் தண்ணி தரேன்னு சொல்றவன் அதை விட பெரிய மனுஷன். அப்பேற்பட்ட உதவி செஞ்ச ஜுனைத் பாயை இன்று உத்தரப்பிரதேசம் காவல்துறை, டெல்லி காவல்துறை மிரட்டுகிறது. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த ஜுனைத் பாய்க்கு ஆதரவாக நம்ம நிற்கணும். வி ஸ்டாண்ட் வித் ஜுனைத் பாய்ன்னு நீங்கள் பதிவு செய்யுங்க, சமூக வலைதளங்களை பேசுங்க, இந்த வீடியோவை பலருக்கு பரப்புங்க. எனக்கு அந்த ஜுனைத் பாய் யாருன்னு எனக்கு தெரியாது. நாம தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம தமிழில் இருக்கோம், அவர் ஊப்பியில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு இஸ்லாமியர். ஆனால் அவர் மொழி கடந்து என் நெஞ்சை தொடுறாரு, மொழி கடந்து, மதம் கடந்து, மாநிலம் கடந்து என் நெஞ்சை தொடுறாரு. ஏன்னா அவன் தான் மனுஷன். நான் அந்த போராட்டத்தில் அடிபட்டு கிடந்தாலும் எனக்கு தண்ணி கொடுத்துருப்பாரு அந்த ஜுனைத் பாய். என் தம்பி இருந்தாலும் பண்ணியிருப்பாரு, என் தங்கச்சி இருந்தாலும் பண்ணியிருப்பாரு. அது துடிச்சிட்டு இருக்கும்போது நீ அல்லாஹ் நாம சொல்றியா, முஸ்லீமா, கிறிஸ்டினான்னு அந்த பாய் கேட்கல. அப்படி மதம் பார்க்காம மனிதர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் குரல் கொடுத்து அவர்களுக்கு உயிர் கொடுக்கணும், அந்த போராட்டத்துக்காக இவ்வளவு செஞ்ச அந்த ஜுனைத் பாயை பெரிய அளவில் பேசுறது இல்லை. போராட்டத்தில் பங்கேற்றவர்களையும் அடி வாங்கியவர்களையும் வெற்றி கண்டவர்களையும் நம்ம எல்லாரும் பாராட்டுறோம். ஆனா அந்த போராட்டத்திற்கு பிறகு யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா அது இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்ப தாடியும் தொப்பியும் இருக்காரா? ஓ, நீ தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து உங்களுக்கு பண உதவி செஞ்சு இந்த பொருட்களை சப்ளை பண்றியா? சொல்லு, நீ தாலிபான் தானே, நீ அல் கொய்தா தானன்னு கேட்டு அடி, துன்புறுத்தல். அவர் பாட்டுக்க வீட்டில் 5 வேளை தொழுதுகிட்டு குரானை படிச்சுட்டு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளோட ஜாலியாக இருந்துட்டு சினிமா பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு, நாட்டில் எவன் போராட்டம் பண்ணா என்ன, எவன் செத்தா என்ன, என் குடும்பம் என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அவரால். அவர் அப்படி இல்லையே. வெயிலில் வந்து நின்று பழமும் இது கொடுத்து, பழங்கள் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கு நல்லது செஞ்சதுக்கு அடி, உத, மிரட்டல், மனைவிக்கு மிரட்டல், குழந்தைகளுக்கு மிரட்டல், அழுகிறார் அவர். நான் என்ன தப்பு செஞ்சேன்? எவ்வளவு கொடூரம் பாருங்க. இதைத்தான் இந்தியாங்கிற அமைப்பில்
இந்துத்துவ அமைப்பில் இது ஒரு கல்வி பிரச்சனை மட்டும் இல்லை, இந்துத்துவா பிரச்சனை. நீட் என்பது இந்துத்துவாவோடு தொடர்புடையது. பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லாமே அகண்ட பாரதம் இந்துத்துவாவோடு தொடர்புடையது. மாநிலங்களே இருக்கக்கூடாதுங்கிற அவர்களுடைய அந்த ஒற்றை இந்திய கலாச்சாரத்தோடு தொடர்புடையது. இதுதான் ஆர்எஸ்எஸ். இப்ப நீங்க சொல்லலாம் எல்லா ஜாதி பிள்ளைகளும் கலந்துக்குச்சுல, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிட்டாங்களா. ஆனா அந்த போராட்டம் வெற்றி பெற வரையும் அவங்களுக்கு கிரெடிட். ஆனா முடிச்சு போனதுக்கு அப்புறம் அடி வாங்குறது ஒரு முஸ்லீம். அது மட்டும் இல்ல, இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷி அவர் நீட்டை ஒன்று எடுக்க மாட்டாரு. இப்ப நீட் இருப்பதை நியாயப்படுத்திட்டோம். ஏன்னா முறைகேடை தான் தடுக்கிறோம், நீட்டை அதை எதிர்க்கல. அவங்க தமிழ்நாடு மட்டும் தான் நீட்டை எதிர்க்குது. இப்ப நம்ம வீரியமா செய்ய வேண்டியது, இந்த போராட்ட வலிமையுடன் வீரியத்துடன் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நீட்டே முறைகேடு, நீட்டில் நடக்கின்ற முறைகேடை எதிர்த்து போராடாதீங்க, நீட்டை எதிர்த்து போராடுங்க. தமிழ்நாடு 7-8 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கு. நீட்டு தப்பு, நீட்டு தப்புன்னு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது விளக்கு வேணும்னு கேட்குது. இது தயவுசெய்து பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்துங்க. பக்கத்து மாநிலங்களில் இடதுசாரிகள்கிட்ட சொல்லி புரிய வைங்க. நீட்டுங்கிறது, இந்த ஒற்றை தேர்வுங்கிறது இந்தியா முழுவதும் நடத்தப்படுகின்ற ஒரே தேர்வு, தேசிய அளவில் ஒரே தேர்வு. இது எல்லாமே இயற்கைக்கு எதிரானது, அறிவியலுக்கு முரணானது, அறிவுக்கு புறம்பானது, மாநிலங்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, இயற்கை நீதிக்கு எதிரானது. இதை தயவு செய்து பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களுக்கு சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு திமுக மட்டும்தான் நீட்டே கூடாதுங்கிற கருத்தோடு இருக்கு. அப்புறம் சில வீரியமான இடதுசாரி புரட்சிகர அமைப்புகள், தேர்தல் அரசியல் பங்கேற்காத சில அமைப்புகள் அதை எதிர்க்கிறாங்க. அதை தாண்டி ஓட் பாலிடிக்ஸ்ல இருக்க கட்சிகள், இந்தியாவில் எல்லா கட்சிகளும் நீட்டை எதிர்த்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. பிஜேபி எதிர்க்கிறாங்களே ஒழிய நீட்டை எதிர்க்கிறது இல்லை. நாளைக்கு காங்கிரஸே வந்தாலும் நீட்டை வச்சிருக்கோம். நம்ம எதிர்ப்பு பிஜேபிங்கிற கட்சி எதிர்ப்பு இல்லை, வடிவங்களை எதிர்க்கிறோம். இந்துத்துவா, நீட்டு, மத்தியில் அதிகாரம் குவிதல், மாநில உரிமையை பறித்தல்னு இதை யார் செஞ்சாலும் எதிர்ப்போம். அதுக்கு பாஜகங்கிற அவசியம் கிடையாது, காங்கிரஸா இருந்தாலும் தான். நான் அதனாலதான் சொல்றேன், தர்மேந்திர பிரதான பதவி விலகினோடனே மிகப்பெரிய வெற்றிலாம் கிடையாது, வெற்றியே கிடையாது. இது நீட்டை எதிர்க்கிற நம்ம போராட்டத்தில் இது ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்களேன், ஒரு இஸ்லாமிய தோழனை அவங்க பலிகடாக்குறாங்க. இந்த சிஜேபி வெற்றிக்கிறீங்க, அதன் பிறகு இப்போ ஒரு பாதிக்கிறான், இதை பத்தி நமக்கு பேச்சே இல்லை. இப்ப நம்ம அந்த தோழனை மாதிரி எத்தனை முஸ்லீம்களை அவங்க குறி வைக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நல்லது செஞ்ச காரணத்தினால் ஒரு இஸ்லாமியன் பலியாகிறான்னா அவருக்கு களத்தில் நாம் மதுரையில இருந்தோ, சென்னையில இருந்தோ, திருவண்ணாமலையில இருந்தோ குரல் கொடுக்கணும். அப்புறம் இப்ப வந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அந்த கல்வி அமைச்சர், அவரை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். நீங்க நினைக்கிற மாதிரியான மாற்றங்களை பிஜேபி இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நீட்டையே நீக்குங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். குறைந்தபட்சம் நம்ம மாநிலத்துக்கு மட்டுமாவது, விரும்புகிற மாநிலத்திற்கு மட்டுமாவது விலக்கு அப்படிங்கிற அந்த கொள்கையை நோக்கி உறுதியாக நின்று மாணவ செல்வங்களை போராடுங்க. நீங்க வெற்றி கண்டுட்டேன்னு அப்படியே முடிச்சிடாதீங்க, வெற்றி கிடைக்கல நமக்கு. ஸோ அதை இங்க உள்ள முற்போக்கு, இடதுசாரி, திராவிட, பெரியாரி அமைப்புகள், இந்தியா முழுவதும் உள்ள கல்வியாளர்கள், மனித உரிமை அமைப்புகள் முன்னெடுக்கணும். மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களும் சேரணும். அவங்க இதில் சேர மாட்டாங்க நீட் எதிர்ப்புங்கிறது. ஏன்னா அவங்க அந்த இந்தி பெல்ட்டுக்கெல்லாம் இந்த கல்ச்சர் புரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு தவிர்த்து இந்த மாநில சுயாட்சி உணர்வு இன்னும் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. அதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. நம்ம தமிழ்நாடு அரசு இது முன்னெடுக்குமான்னு தெரியல. விஜய் அரசுக்கு இப்போ நான் சொல்றது எந்த அளவுக்கு அவங்க முன்னெடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க நீட் எதிர்ப்புன்னு சொல்றாங்க, ஆனால் நீட் எதிர்ப்பு தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. நான் கட்சி கடந்து மதம் கடந்து எல்லாரையும் கேட்குறேன், நீட்டை எதிர்க்க வேண்டிய கடமைங்கிறது எல்லோருக்கும் உண்டு. நீட் திணிப்புக்கு பின்னால் வழக்கமான இந்துத்துவ அஜெண்டா இருக்கிறது. அது இஸ்லாமியர்களை வதைக்கும், தலித் குழந்தைகளை வதைக்கும், பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீடை காலி செய்யும், கிராமப்புற மாணவர்களை வளரவிடாமல் செய்யும். இந்த ஆபத்தை உணர்ந்து நீட்டே கூடாதுங்கிற அந்த அரசியலை நாம் முன்னெடுப்பது மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகும். இப்போதைக்கு ஜுனைத் பாய்க்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் இருந்து வலுவான ஆதரவு கரங்கள் வேணும். ஒடுக்குகின்ற பாஜக அரசை, மாநில ஊபியா இருந்தாலும் மத்திய டெல்லியா இருந்தாலும் வலுவாக அதற்கான கண்டனங்களை நாம் பதிவு செய்யணும்னு நான் ஜீவா டுடே வாயிலாக கேட்டுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், சட்டம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.